ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள மீட் பண்றதுல சந்தோஷம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க சூப்பரா இருக்கோம். இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழையும் இருக்காது, தண்ணியும் இருக்காது. ஸோ நம்மளே இப்போ மலைய தேடி கிளம்பியாச்சு. என்ன மலைன்னு பார்க்குறீங்களா? மலைகளின் இளவரசி. என்ன கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, கொடைக்கானல் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொடைக்கானலுக்கு திருச்சியிலேருந்து கிளம்பிட்டோம். மொத்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர். நம்ம திண்டுக்கல்லேருந்து வத்தலகுண்டு போயிட்டு வத்தலகுண்டுலேருந்து நம்ம கொடைக்கானல் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாரும் போகிற ரெகுலராக யூஸ் பண்ணுற ரூட் கூட. இன்னொரு ரூட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து பழனி வழியாக போகலாம். அந்த வழி ரொம்ப குறுகலாக இருக்கும். அதனால நாங்கள் இந்த வழியை சூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இப்போ நல்லா விடிஞ்சிருச்சு. ஸ்ரீயும் எந்திரிச்சிட்டாரு. பாட்டெல்லாம் போட்டு நல்லா டான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம திண்டுக்கல் வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல ரைட் சைடு திரும்புனீங்கன்னா வத்தலகுண்டு கொடைக்கானல் போற ரூட். ஸோ ரைட் சைடுல நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்ப நம்ம கொடைக்கானலுக்கு வந்துட்டோம். இங்க கீழயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாஸ் செக் பண்ணுவாங்க. இப்போ ஃபார்மாலிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம. சூப்பர்ங்க. உண்மையாவே நாங்க எதிர்பார்த்தத விட சம்மர் சீசன்ல எப்படி இருக்குமோன்னு நெனச்சோம். ஆனாலும் இப்பயும் நல்லா கிளைமேட் வந்து கூலாவும் நல்லா கிளவுட்ஸோட தான் நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கிளம்பிட்டோம். நம்ம ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்லயும் ரொம்ப அட்வென்ச்சரா தான் இருந்தது. முக்கியமா அந்த ஃபாஸ்ட்டா போயிட்டு பெண்ட்ல திரும்பும்போதெல்லாம் கொஞ்சம் பதட்டமாவே இருந்தது. எங்க பத்திரமா போயிட்டு திருப்பி வந்துரணும்னு தான் தோணுச்சு. அந்த மாரி இருந்தது. நம்மளுக்கு கிளவுட்ஸும் நல்லா இருந்தது. கூலிங்கா இருந்தது முக்கியமா கிளைமேட்டு. நெறைய ஃபால்ஸ் தெரிஞ்சது. இங்கே நம்ம போம்போதே பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். ஒவ்வொரு பெண்லயுமே நெறைய ஃபால்ஸ் தெரியுங்க. ரோட்லயே அப்படியே அந்த மலைகள் இருக்கு இல்லைங்களா? அதுலயே நம்மளுக்கு ரோட்லயே வந்து நம்ம போற பாதையிலேயே நெறைய ஃபால்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பெண்லயுமே பார்த்தீங்கன்னா, இங்க ஒவ்வொரு அனிமல்ஸ் இருக்கும் அப்டின்ட்டு போர்ட் போட்டிருப்பாங்க. அது டீட்டெயில்ஸும் கொஞ்சம் குடுத்திருப்பாங்க அதுல. ஆனா நாங்க போம்போது எந்த அனிமல்ஸுமே நாங்க பார்க்கவே இல்ல. இப்ப நம்ம கொடைக்கானல்ல என்டர் ஆனோனே நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குற ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டம்டம் பாறை தான். இப்போ நம்ம டம்டம் பாறைக்கு வந்துட்டோம். இப்ப நாங்க போயிருந்த டைம் க்ளோஸ்ல இருந்துச்சு. உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அங்க நம்மளுக்கு அந்த ஃபால்ஸ் தெரியும்னு சொல்லுவாங்க. நாங்க கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஆனாலும் வெளியிலயே இருந்து பார்த்தாலும் கொஞ்சம் தெரியும். ஆனா நம்மளுக்கு கிளவுட்ஸ் இருந்ததுனால உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியல. பாருங்க ஒரு லேக் இருக்கும். அங்க அந்த ரோட்லயே முன்னாடியே ஒரு கோவிலும் இருக்கும். நாங்க அங்க கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா கிளைமேட் நல்லா இருந்ததுனால நாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க எப்படி இருக்குன்னு வியூ பாயிண்ட்ஸு. வாவ்! சான்ஸே இல்லங்க. இந்த சம்மர்ல இப்படி ஒரு கிளைமேட்ட என்ஜாய் பண்றதுக்கு உண்மையா சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்பயாவது டைம் கிடைச்சதுன்னா, நீங்களும் உங்க ஃபேமிலியோட, ஃபிரெண்ட்ஸோட வந்து கொடைக்கானலுக்கு வந்து இந்த இடம்லாம் விசிட் பண்ணுங்க. விநாயகர் சாமியும் தரிசனம் பண்ணிட்டு நாங்க அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். இப்ப பாருங்க ஹார்ஸ் ரைடிங்க்கான குதிரையெல்லாம் ரெடி ஆயி போயிட்டுருக்கு. எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எங்க போறோமோ அங்க தான். ஆ நம்ம இப்ப சில்வர் ஃபால்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம நெக்ஸ்ட் எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. இப்ப நம்ம போன டைம் கொஞ்சம் தண்ணி கம்மியா தான் இருந்தது. இங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆப்போசிட்லயே தான் கார் பார்க் பண்ணிக்கணும். நெறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு நல்லா சூடான ஸ்நாக்ஸ்லாம் நல்லா நெறையவே கிடைக்கும். ஃபால்ஸ்க்கான என்ட்ரி ஃபீஸும் ஃப்ரீ தான். கார் பார்க்கிங்க்கும் ஃப்ரீ தான். ரோட்ல ஆப்போசிட்ல தான் நம்ம கார் பார்க் பண்றோம். இங்க வந்து ஃபால்ஸ்ல தண்ணி நெறையா இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி, குளிக்கிறதுக்கு அலோடு கிடையாது. இங்க பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலான ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருப்பாங்க. சைஸ்க்கு ஏத்த மாதிரி ரேட்டும் சொல்லுவாங்க. நாங்களும் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். நல்லாவே என்ஜாய் பண்ணாரு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
இப்போ நம்ம சிட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டோம். ரோடு கொஞ்சம் ரஷ்ஷா தாங்க இருந்தது. ஆனா கிளைமேட் நல்லா இருக்குது. நம்மளுக்கு போற பாதை பூராவே நல்லா ஃபுல்லா ரூம்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஷாப்ஸ் நெறைய இருந்துச்சு. இந்த இடம் பார்க்க எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. பாருங்க, அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு இந்த இடம் பார்க்கவே வீடுங்க. அடுத்ததா இப்ப நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி ஆண்டவர் கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, வாசல்லயே வந்து நமக்கு கார் பார்க்கிங் இருக்கும். நெறைய கடைகள் இருக்கும். சாப்பாடு எல்லாமே நம்மளுக்கு இங்க அவைலபிளா இருக்கும். இதுக்குமே கார் பார்க்கிங் எதுவுமே பணம்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தோம்னா, நம்ம கோவில் வாசல் வரைக்கும் கூட நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம். பூவு எல்லாமே நம்மளுக்கு அர்ச்சனை ஜாமான், விளக்கு எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கும். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் என்னன்னா, குறிஞ்சி செடி. இந்த செடி வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூ பூக்கும். இதுதான் இதோட சிறப்பு. இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1934ல ஆஸ்திரேலியால இருந்து வந்த ஆரல் ஹாரிசன்ங்கிற ஒரு பெண்மணி, கொடைக்கானல்ல இருந்து பழனி ஆண்டவர தரிசனம் செஞ்சுட்டு வந்தாங்களாம். பழனி முருகன் மேல இருந்த அதிக பக்தியின் காரணத்தினால, தினமும் கொடைக்கானல் மலையில இந்த இடத்துல இருந்து பழனி முருகன தரிசிச்சு வருவத வழக்கமா வச்சிருந்தாங்களாம். சிவபக்தரான ராமநாதன திருமணம் செஞ்சு தனது பெயர கூட லீலாவதின்னு மாத்திக்கிட்டாங்களாம். ஒரு நாள் கொடைக்கானலில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் பழனி மலையே காண முடியலையாம். நீண்ட நேரம் காத்திருந்தும் காண முடியாதனால் இரவு தூங்குறதுக்காக போயிட்டாங்களாம். ஆனா இரவு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கனவுல முருகப்பெருமான் தோன்றி, உனக்காக நான் இங்க வருகிறேன், எனக்காக நீ இங்க கோவில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். உடனே அவங்க தூக்கத்துல இருந்து எழுந்து அவர் கணவரிடம் போய் கூறி 1936ல இந்த இடத்துல கோவில கட்டியிருக்காங்க. தமிழ்ல குறிஞ்சினா மலையும் மலையை சார்ந்த இடம்னு அர்த்தம். ஆண்டவர்னா கடவுள்னு அர்த்தம். அதனால இந்த கோவில் பேரு குறிஞ்சி ஆண்டவர்னு பேரு வச்சிருக்காங்களோ, இல்ல இந்த தலத்தோட தல விருட்சம் குறிஞ்சி மலர் என்பதால குறிஞ்சி ஆண்டவர் என்று பெயர் வச்சிருக்காங்களோ தெரியல. கோவிலோட பின்புறத்துல ஒரு வாசல் இருக்கும். அங்கதான் அன்னதான கூடம் இருக்கு. நாங்க வந்து லீலாவதி தரிசிச்ச பழனி ஆண்டவர பார்க்கலான்னு தான் அந்த சைட் போனோம். இந்த மரத்துல பாருங்க, நல்லா பார்க்க தாமரை பூ மாரி ஒயிட் கலர்ல பூ இருக்கு. ஆக்சுவலா இது என்ன பூன்னு எனக்கு பேர் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க கொஞ்ச நேரம் அந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது கோவிலோட வெளிப்பிரகாரம். இங்க இருந்து தான் நம்ம லீலாவதி தரிசிச்ச பழனி ஆண்டவர நம்ம பார்க்கலாம். ஸ்ரீராம் நல்லா என்ஜாய் பண்ணாரு. பாருங்க. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும். இங்கேருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த பழனி ஆண்டவரும் தெரிவாரு. இந்த இடத்துட்ட பார்த்தீங்கன்னா, நெறைய நம்மளுக்கு ரூம்ஸ் கூட அவைலபிளா இருக்கும். இப்ப நம்ம கீழ பார்க்குற இடம் எல்லாமே அந்த ஹோட்டல்ஸ் தான் எல்லாமே. ஆ பாருங்க அமேசிங்கா இருக்கு வியூ எல்லாமே. இங்க வந்ததுக்கு மெமரீஸா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் எங்க போறோம்ங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Steve Chettai.